என் அன்பு நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயத்துக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்து நியாயத்தை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். இந்த நாட்டு மக்களில் உள்ள அனைவரும் என் சகோதர சகோதரிகளாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் நினச்சி தான் இந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் நாட்டில் இருக்கிறவங்க அனைவருமே ஒரு நடந்து சென்று வாழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லோருமே அவங்கவுங்களுக்கு மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சி ஒரு நீதிமன்றமாக நினச்சி இந்த கேள்வியை கேட்குறேன். எல்லோருக்குள்ளேயும் தன் வாரிசுகளை, மாணவர்களை, குழந்தைகளை நாட்டுக்காக, நாட்டுப்பற்றோட, நாட்டின் வளர்ச்சிக்காக எத்தனை பள்ளிகள் இருந்தாலும் இந்த நாட்டுக்காக அப்படின்ற பங்களிப்பு எத்தனை பேர்கிட்ட இருந்து உண்மையாக இருக்குது? இதை தயவு கூர்ந்து நீங்கள் மனசாட்சியோட இந்த நியாயத்தை நான் எதிர்பார்க்குறேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டு வளர்ச்சிக்கும் நாட்டின் மதிப்பை மேன்மைப்படுத்துவதற்கும் நாட்டின் மரியாதை மேன்மை அடைவதற்கும் வருங்கால சன்னதிகள் செல்வங்கள் நீங்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவமாக இருப்பாங்கன்றதுக்காக தான் இந்த நியாயத்தை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் நாட்டின் தன்மை மேன்மை அடைய எல்லா மாணவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமான தன்மையை வாழ்ந்தது. அதனால் உங்ககிட்ட இருந்து இந்த நியாயத்தை தர்மமான முறையில் நீங்கள் எதிர்கால சன்னதிக்கு நீங்கள் எடுத்துக்காட்டி நாட்டின்காக அவரோட பங்களிப்பு முக்கியத்துவம் வாழ்ந்ததா பள்ளிகளில் இருக்கிற மேன்மை பெற்ற மக்களாகட்டும், சமுதாயத்தில் இருக்கிறவங்களாகட்டும், மாணவர்களின் பங்களிப்பு எதிர்காலத்தில் மிக முக்கியமான தன்மையில் இருக்குன்றத அவர்களுக்கு புரிய வைத்து நாட்டின் பற்றும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணுன்றதை தான் என்னோட நோக்கமாக இந்த வீடியோ காணொலியை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.